அப்படி பிளந்துரும். இந்த சொடை நல்லா தெரியும், தேன் ஊடுற மாதிரி இருக்கும். அவருக்கு அதை பார்த்த உடனே ஒரு ஆசை வந்துருச்சு. அந்த வழியா போன ஒரு காட்டுவாசி பையனை கூப்பிட்டு அதை பறிச்சுட்டா அப்படின்றாரு. அவன் என்ன பண்ணுவான், இவர் கையில துப்பாக்கி இருக்கு, காட்டுலாகா ஃபாரஸ்ட் ஆபீசர், என்ன வேணாலும் பண்ணிடுவாரு. அதனால அவன் பயப்படுறான். அப்போ ஒரு பாட்டியம்மா அங்க வராங்க, வந்து அதை தொடக்கூடாது அப்படின்றாங்க. இப்போ இந்த ஆள் சொல்றான், நான் ஃபாரஸ்ட் ஆபீசர், இந்த காடு முழுக்க எனக்கு சொந்தம், ஒரு ஆஃப்டர் ஆல் பலாப்பழத்தை பறிக்க எனக்கு உரிமை இல்லையான்னு கேட்கிறான். அப்ப அந்த பாட்டி சொல்றா, இந்த காட்டுக்குள்ள உச்சியில இருக்கிற பலா கொம்பனுக்கு, நடுவுல இருக்கிறது மந்திக்கு, எட்டுற உயரத்துல இருக்கிறதா நமக்கு, இதுதான் எங்க சட்டம்னு சொல்றான். உங்களுக்கு புரியுதா அது என்னன்னு? உயரத்தில் இருக்கிற பலா யானைக்கு, நடுவில் இருப்பது குரங்குக்கு, எட்டும் உயரத்தில் இருப்பதுதான் மனிதருக்கு, இதுதான் காட்டுவாசிகளின் சட்டம் என்று ஒரு பாட்டி சொல்றானா. காடுகளிலே உணவை குறித்த திட்டம் இருக்கிறது, நாட்டில் தான் எதை பற்றியும் கவலை இல்லாத பதுக்கல் இருக்கிறது. இருக்கா இல்லையா? அப்படின்னா நாம என்ன செய்யணும், பிறருக்கு கொடுக்கிற சிந்தனை நமக்குள் வரணும். ரொம்ப காலமாவே நாம் கொடுக்கிறோம் என்ற எண்ணம் நமக்குள் இருப்பதும் தவறு என்ற சிந்தனை நமக்கு இருக்கிறது, ரொம்ப காலமா இருக்கு. ஒரு சீன கதை ஒன்று. ஒரு அரசர், சைனால ஒரு அரசர் பெரிய விருந்து போடுறார், பெரிய விருந்து. அந்த விருந்து போடுகிற அரசர் எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டோம்ன்ற திருப்தியில இருக்கிறார். அப்போ அந்த வழியை எறும்பு கூட்டம் ஒன்று போகுது. இந்த அரசர் இந்த எறும்புகள் எல்லாம் நாம சாப்பாடு போடுற ஹால் அந்த மண்டபத்துக்கு தான் போகுதா அப்படின்னு விசாரிக்கணும்னு அவருக்கு யோசனை. அந்த காலத்துல எறும்பு கூட பேசுறவன் எவனோ இருந்திருக்கான், மனுஷனோட பேசுறவனே இப்ப காணோம், எல்லாம் மொபைல்ல தான் பேசுறாங்க. பக்கத்துல உட்காந்து முகமுகமா பேசுறதுக்கு ஆளை காணோம். நீங்க எல்லாரும் உங்களை சும்மா கேட்குறேன், இந்த கூட்டத்தில் உட்காந்து மொபைல்ல பேசாதீங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல போய் 2-3 பேர் உட்காந்து ஒருத்தர் பார்த்து பேசுறதை இப்ப நீங்க பாக்குறீங்களா? கணவனும் மனைவியும் உட்கார்ந்தா கூட 2 பேரும் இதை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அம்மா அழகா ட்ரெஸ் பண்ணி வந்து உட்கார்ந்து இருக்கு, அவன் நல்ல இளைஞன் கம்பீரமா இருக்கான். 2 பேரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கறதே இல்லை, ரெண்டும் இதுல இருக்கு. என்னடா செய்றீங்க நீங்க? மனிதர் முகத்தை மனிதர் பார்ப்பதே இல்லை. அந்த காலத்துல பாரதி சொல்வாரு, மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டோ, மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோ, மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டோன்னு. மனிதர் நோக மனிதர் பார்க்கும்னா என்னன்னா, ஒரு இடத்துல எல்லாம் வந்துட்டேன்னு பாக்குறாங்கல்ல, அலட்சிய பார்வை, அந்த பார்வை கூட இனிமே இருக்கக்கூடாதுன்னு பாரதி சொன்னார். ஆனா நாம எப்படி பார்க்கிறோம், மொபைல மட்டும்தான் பார்க்கிறோம், ஒருத்தரோட பேசுறது இல்லை. ஆனா எறும்பு கூட பேச தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கான், ஒரு ஆள் பார்க்கிறான். அவன் என்ன பண்றான்னா, அந்த எறும்புகிட்ட கேட்கிறான், மகாகணம் பொருந்திய அரசரது இல்லத்துக்குத்தான் போகிறாயான்னு கேட்கிறான். அந்த எறும்பு இல்லைன்றது. இப்ப எங்கடா போறீங்கன்னா, என் பின்னாடியே வாங்குது. இவன் வேலை இல்லாம எறும்பு கூட்டத்தின் பின்னாடி போறான். ஒரு குடிசை வீடு, அங்க ஒரு 4 பேர் இருக்காங்க, 4 பேர் ஏழைகள். அங்க ஒருத்தன் பசியோட வந்திருக்கான். இந்த பசியோட வந்த ஒருத்தனை பார்த்து தங்களுக்கு இருக்கிற உணவெல்லாம் அவனுக்கு கொடுக்குறாங்க, சாப்பிட்டுறான். இவங்க பட்னியா இருக்காங்க. அங்க அவன் சாப்பிட்டு மீந்த உணவு தரையில செதறி கிடக்கல, இதை சாப்பிடத்தான் நாங்க போறோம். எங்களை பொறுத்த அளவு அரசர் கொடுத்த உணவு பெரிதல்ல, இந்த ஏழை கொடுத்த மீந்த உணவு தான் எங்களுக்கு பெரிதுன்னு எறும்பு சொல்லிச்சான். இது இந்த கதை எல்லா ஊர்லயும் இருக்கு. தர்மன் பாரத போர் முடிந்த பிறகு ஒரு யாகம் நடத்தினான்னு ஒரு கதை இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாகம் நடத்தும் போது ஒரு கீரி பிள்ளை வந்ததான். அந்த கீரி பிள்ளைக்கு உடம்புல பாதி பொன்னிறமா இருந்திருக்கு. அது யாகசாலை ஓரமா உருண்டிருக்கு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் கேட்டிருக்காங்க, என்னது நீ இங்க உருள்றேன்னு. இல்ல நான் ஒரு விருந்துக்கு போனேன், அந்த விருந்து நடந்த இடத்துல உருண்டேன், உடம்பெல்லாம் பொன்னிறம் ஆயிடுச்சு. அது மாதிரி எங்கேயாவது ஒரு தர்மம் நடக்குமான்னு தேடினேன், எங்கேயும் காணோம், இங்கேயும் காணோம்.
இன்னும் தர்மம் நடத்தின யாகத்துல தர்மம் இல்லையா? அவன் சண்டைக்கு வந்திருக்கான். எங்கடா நீ போனேன்னு கீரி கேட்டா கீரியும் பேசும். அப்போ எறும்பு பேசினா கீரி பேசாதா? இந்த கீரி சொல்லிச்சா இதே கதை தான். ஒரு வீட்டுல 4 பேர் இருந்தாங்க, கணவன், மனைவி, மகன், மருமகள். 4 பேரும் தங்களுக்கு இருந்த உணவை அதிதிக்கு கொடுத்தார். அதிதினா சாப்பிட வந்தவன். அவன் சாப்பிட்டு மீந்த துகளில் நான் உருண்டேன், என் உடம்பு பொன்னிறமாகியதுன்னு பாரத கதையிலையும் சொல்லுதுன்னா, சொல்ல வர்றது ஒண்ணுதான். ஒன்றுமே இல்லை என்றாலும் இருப்பதை கொடு. எதுவுமே இல்லை ஒரு வீட்டுல. ஒரு இளைஞன், ஒரு குழந்தை வந்து கேக்குது, பவதி பிச்சாந்தேகின்னு வந்து நிக்குது. ஆதிசங்கரர் சின்ன குழந்தை அங்க இருந்த எதையோ ஒன்றை தேடுகிறாள், எதுவும் இல்லை. ஒரு நெல்லிக்கனியை கொடுக்கிறாள். இங்கேயும் நெல்லிக்கனி, அங்கேயும் நெல்லிக்கனி. அதை வாங்கி உண்ட அந்த குழந்தை கனகதாரா ஸ்தோத்திரம் பாடியது. பொன் விளைந்தது, விழுந்தது அப்படின்னா பிறருக்கு நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் நினைக்காத நன்மைகள் எல்லாம் இந்த மண்ணில் வரும். அது உணவாக இருக்கலாம். இங்க மனிதர்கள் மட்டும்தான் எல்லாத்தையும் பறிக்கிறார்கள், சேமிக்கிறார்கள் அப்படின்னு சொல்றோம்ல. இந்த நேஷனல் ஜியோகிராபிக் மாதிரி சேனல்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா முதலைகளை காட்டுவாங்க. முதலைகள் என்ன பண்ணுமா, ஒரு விலங்கை உண்ட பிறகு அதுக்கு பல்லெல்லாம் பெருசு பெருசா கூரிய பற்களா இருக்கும். கரையில வந்து வாயை பிளந்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்குமா. இப்ப நம்ம திட்டும் போது ஏன்டா வாயை பிளந்துட்டு உட்காந்துருக்குன்னு திட்டுறோம்ல, முதல்ல அப்படி வாயை பிளந்துட்டு உட்கார்ந்து இருக்குமா. அந்த உட்கார்ந்து இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா ஒரே காரணம் தான். இந்த பல் இடுக்குகள்ல இறைச்சி துண்டு இருக்குமா, அதால எடுக்க முடியாதான். அதை எடுப்பதற்காகவும் அதை பிற பறவைகளுக்கு உணவாக்குவதற்காகவும் வாயை திறந்திருக்குமா. பறவைகள் அதுல போய் உட்கார்ந்து அந்த பல் இடுக்குல கொத்தி அந்த இறைச்சியை எடுத்துரும். அந்நேரம் முதல்ல வாயை மூடிச்சுன்னா என்ன கதையாகும், ஆனா மூடாது. தனக்கு உதவுவதற்கும் தன் இரையை தேடுவதற்கும் ஒரு பறவை அமர்ந்திருக்கிறது என்று அறிவு குறைந்த முதலைக்கும் தெரியும். முதலை அப்படித்தான் இருக்கும்னு விலங்கியல் நிபுணர்கள் சொல்றாங்க. அது அமைதியா உட்கார்ந்து இருக்குமா, அந்த இரையை எடுத்துட்டு வெளியே போன பிறகு அது வாயை மூடுமா. அப்படின்னா சமூகத்துல விலங்குகள் கூட பிறருக்கு இருப்பதை கொடுக்கிற உணர்வோடு இருக்கிறார்கள். நாம் தான் அதில் குறைவுபட்டு இருக்கிறோம். புதுமை பித்தன்னு ஒரு பெரிய ஒரு அறிஞர் இருந்தார், எழுத்தாளர். உங்களுக்கு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ் சிறுகதையின் முன்னோடின்னு அர்த்தம். அவரு பொய்க்குதிரைன்னு ஒரு கதை எழுதினார். ரொம்ப சின்ன கதை தான். பசியோடு இருக்கிறவர்கள், வறுமையில் இருக்கிறவர்கள் நிலை என்னன்னு அந்த கதையில சொல்லுவாங்க. இன்னொரு 10 நிமிஷம் பேசலாம் தானே? நீங்க எல்லாம் ரொம்ப அமைதியா இருக்கீங்க, கொஞ்ச நேரம் பேசிடலாம். பசியோடு இருக்கிறவர்கள் நிலைமை என்னன்னு. ஒரு சாதாரண ஒரு குமாஸ்தா வேலை பார்க்கிற ஒருத்தன் சம்பள தேதியில தயாரா இருக்கான், சம்பளம் வரும்னு சொல்லி. இன்னைக்கெல்லாம் எல்லாருக்கும் சம்பளம் எங்க போகுது, அக்கௌண்ட்ல ஏறிடுது. ஏறின வேகத்திலேயே எல்லாரும் எடுத்துடுறாங்க இஎம்ஐல. இப்ப நாங்கெல்லாம் முத சம்பளம் வாங்கும்போது நான் வாங்கின சம்பளம் 500 ரூபாய். அப்போ அதை ஒரு கவர்ல போட்டு அந்த மேனேஜர் அப்படி கொடுப்பாரு, வாங்க. வாங்கும்போது அவ்வளவு பவ்யமா. நான் உண்மையிலேங்க அன்னைக்கு பணத்தை பற்றிய மதிப்பும் மரியாதையும் நமக்கு இருந்ததுங்க. இன்னைக்கு அக்கௌண்ட்ல ஏறுறதுனால ஜிபே பண்ணியே நொந்துடுறோம். நம்ம பண்றோமோ இல்லையோ, எவனோ ஒருத்தன் போன் பண்ணி எடுத்துடுறான். அது வேற இருக்குல்ல, டிஜிட்டல் அரெஸ்ட். அங்கிருந்து கூப்பிடுறாங்க, சிபிஐ காலிங். நீ அனுப்புன ஒரு பார்சல் போதை பொருளோடு பிடிபட்டு இருக்கிறது, உன் மீது அரெஸ்ட் வாரண்ட் இருக்கிறது. எனக்கே வந்தது அது. 1.5 மணி நேரம் உள்ள உட்கார வச்சுட்டாங்க. நான் சொல்றது உண்மைங்க, பொய் இல்லை. மதுரை கமிஷனர் வேணா கேட்டுக்கோங்க. 1.5 மணி நேரம் ரூம்லயே இருந்தேன். இது நடந்தது ஒரு 7-8 மாசம் முன்னாடி. வெளியே போகக்கூடாது, கதவை திறக்காதுன்றான். கண்டினியூஸா கால், உன் மேல அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு, பாம்பேல இருக்கு, உங்க வீட்டுக்கு வருவோம், நீ யாரா இருந்தானே உன்னை தூக்கிடுவோம்ன்றான்.
நான் ரிட்டையர் ஆகி வீட்டில் உட்காந்துருக்கேன். என்கிட்ட என்னடா இருக்கு? அவன் எப்படி பேசுறான் தெரியுமா? கடுமையா பேசுறான். நான் நொந்து போனேன். நல்ல வேளை என்கிட்ட இன்னொரு போன் இருந்தது. அதுல எனக்கு தெரிஞ்ச போலீஸ் உயர் அதிகாரிகிட்ட பேசினேன். அவரு, உங்களையும் பிடிச்சிட்டாங்களா? டிவியில பேசும்போது விவரமா பேசுறீங்க, இதெல்லாம் ஹோக்ஸ் கால்னு உங்களுக்கு தெரியாதான்னாரு. தெரியாது சார், போலீஸ்னாலே பயம் சார். சத்தம் இல்லாம அந்த போனை கட் பண்ணுங்க, ஏதாவது சந்தேகம்னா என்கிட்ட வாங்கன்னாரு. 1.5 மணி நேரம் கழிச்சு வேர்த்து விறுவிறுத்து நான் வெளியில வந்தேன். வீட்டுக்காரம்மா, எத்தனை தடவையா கதவை தட்டுறது? நீ கதவை திறக்கலினோன்னு நான் பயந்து போனேன். நானும் பயந்து தாமா போனேன். டிஜிட்டல்ல வந்த பிறகு எதுவும் எப்படி போகுது, காசு மரியாதை இல்லை. ஆனா அன்றைக்கு அந்த பையனுக்கு சம்பள நாள். வீட்டுல பெருசா ஒண்ணும் இல்லை சமைக்க. 1ல இருந்து 20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம். 21ல இருந்து திண்டாட்டம் திண்டாட்டம்னு அந்த காலத்துல NS கிருஷ்ணன் பாடியிருப்பாரு. அது அந்த காலத்துல நடந்தது. ஏன்னா இதெல்லாம் வந்து 1950களில் வந்த கதை. இப்போ இந்த பொண்ணு எதிர்பார்த்து காத்திருக்கிறா, கணவன் ஏதாவது பணத்தோடு வருவான்னு. இல்ல, அவன் வந்து சொல்றான், இன்னைக்கு சம்பளம் போடலம்மா, நாளைக்கு தான் போடுவாங்க போல தெரியுது, முதலாளிகிட்ட கேட்க முடியலன்னு. இவன் மதியமும் சரியா சாப்பிடல, பசி. ஏன்னா இல்ல, என்னையா செய்யறதுன்னு அவன் நினைக்கிறான். அப்போ அந்த வீட்டுக்கு இந்த பையனோட, இந்த கணவனோட நண்பனும் அவன் மனைவியும் வந்து கூப்பிட்டு இருக்கிறாங்க. கொலு வைக்கிற காலம் அது. கொலு வைப்பாங்கல்ல தசரா டைம்ல. அவங்க வந்து, இந்த பொண்ணு நல்லா பாடுவா, அதனால கொலுவுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. கொலுவுக்கு இவ போறா. இவன் சொல்றான், கொலுவுக்கு போனா நம்ம ஏதாவது வாங்கிட்டு போனோம், குறைந்தபட்சம் ஒரு பூவாவது வாங்கிட்டு போனோம். இல்ல அந்த வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு ஒரு சாக்லேட்டாவது வாங்கிட்டு போனோம், நம்ம கையில காசு இல்லையேன்றான். சரி, உன் ஃப்ரெண்டு தானே, ஒன்றும் பண்ண மாட்டாரு, வா போவோம்னு 2 பேரும் இருக்கிற ஒரு சட்டை வேட்டி ஒரு பரிதாபமா கட்டிக்கிட்டு போறாங்க. போனா நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அவன் சந்தோஷமா வரவேற்கிறான். அவன் வசதியானவன், ஆனாலும் நண்பன் தானே, வா வா வான்னு உட்காந்து ஜாலியா பேசுறாங்க. பேசிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணை பாட சொல்றாங்க. இவன் பாடும்போதே தொண்டை கட்டுது. காரணம், மதியமும் சரியா சாப்பிடல, ராத்திரியும் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, தொண்டை கட்டுது. அப்போ சமாளிச்சு தண்ணியை குடிச்சு பாடுறா. அதுல ஒருத்தன் இன்னொரு பாட்டு பாடுங்கன்றான். ஏய், ஒண்ணுக்கே ஒரு இன்னொரு பாட்டு எங்கன்னு அவன் நினைக்கிறான். நல்ல வேலையா அந்த வீட்டு பெண் என்ன சொல்லிடுறா, வேண்டாம் வேண்டாம் சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பாடு வச்சிடறான். அதுலயும் என்ன செய்வாங்க, இந்த பொண்ணுக்கு தான் அகோர பசி. ஆனா நம்ம ஊர்ல சாப்பாடு வைக்கும் போது யாருக்கு முதல்ல வைப்பாங்க? ஆண்களுக்கு. யார் பரிமாறுவாங்க? பெண்கள். அதனால அங்க இருந்த 4-5 ஆண்களை முதல்ல உட்கார வச்சு சாதம் போடுறாங்க. போட்டு இந்த பொண்ணு கையில நெய் கிண்ணத்தை கொடுக்குறாங்க. நெய் கரண்டி, நெய் கிண்ணம், நீ நெய் விடுமா அப்படின்றாங்க. இந்த பொண்ணு வரிசையா எல்லாருக்கும் 2-3 பேருக்கு வைக்குது. வச்சுட்டு கணவன் பக்கத்துல வருது. இப்போ கணவனுக்கு நெய் விடணும். நெய் எடுக்கும்போது அந்த வீட்டு ஓனர் இருக்கான்ல, இவனோட ஃப்ரெண்டு, அவன் தான் அந்த வீட்டுக்கு தலைவர். அவன் அதாவது ஜோக் அடிக்கிறேன் பேர் வழின்னு சொல்லி, எம்மா ஊரா வெட்டு நெய்யே, அடுத்த வரி என்ன, ஊரா வெட்டு நெய் உன் கையில இருக்கு, அள்ளி விடு அப்படின்றான். மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு கரண்டி விட்ட அந்த பெண் கணவனுக்கு மட்டும் ஒரு சொட்டு விடுகிறாள். ஆனா அது அவன் இலையில 2 சொட்டாக வருகிறது. இந்த 2வது சொட்டு எது? அவளின் கண்ணீர் அப்படின்னு ஒரு கதையை, பொய்க்குதிரைன்னு ஒரு கதை எழுதியிருப்பாரு. வறுமையில் இருப்பவர்கள் எங்கு